ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாளும் ஒரு செய்தி. அழகா அப்படிங்கிற ஊர்ல உள்ள சர்ச்சில் நிறைய புறாக்கள் கூடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்து. நீங்க எந்த ஊரு? நானு போற வழியில 3 கிலோமீட்டர்ல ரைட் சைட்ல அழகாபுரின்னு ஒரு அழகான கிராமங்க. அந்த சர்ச்சில் உள்ள கோயில்ல திருவிழா ஆரம்பிச்சதுனால அந்த சர்ச்சை கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால அங்க கூடு கட்டி இருந்த புறாக்கள் எல்லாம் கூட பிரிச்சுட்டு பக்கத்துல இருந்த சிவன் கோயில் மாடத்துல கூடு கட்டி உட்கார்ந்து வாழ ஆரம்பிச்சது. அங்கேயும் தீபாவளி பண்டிகை நெருங்கினால அந்த கோயிலை சுத்த செய்ய ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்த புறாக்களும் அதோட குஞ்செல்லாம் கூட்டிட்டு பக்கத்துல இருந்த மசூதியில கூடு கட்டி வாழ ஆரம்பிச்சது. ரம்ஜான் நெருங்கினால மசூதியை கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த புறாக்கள் எல்லாம் மறுபடியும் சர்ச்சுக்கே வந்து கூடு கட்டி வாழ ஆரம்பிச்சது. அப்பதான் அங்க இருந்த ஒரு குஞ்சு புறா அதோட அம்மா புறா கிட்ட, அம்மா நம்மளும் சர்ச்சில் இருந்து வாழ்ந்தாலும் நம்மள புறான் தான் சொல்றாங்க, இந்து கோயில்ல கூடு கட்டி வாழ்ந்தாலும் நம்மள புறான் தான் சொல்றாங்க, மசூதியில போய் கூடு கட்டி வாழ்ந்தாலும் நம்மள புறான் தான் சொல்றாங்க. ஆனா இந்த மனுஷங்களை மட்டும் அவங்க சர்ச்சுக்கு போனா கிறிஸ்டியனும், இந்து கோயிலுக்கு போனா ஹிந்துன்னும், மசூதிக்கு போனா முஸ்லிம்னும் சொல்றாங்க. ஏன் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்டுக்கிட்டே கீழே உத்து பார்த்தது. அங்க மனுஷங்க எல்லாம் ஒருத்தங்களை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரே சண்டை சச்சரவா இருந்துச்சு. இந்த குஞ்சு புறா அம்மா புறா கிட்ட, அம்மா என்னம்மா கீழே நடக்குது, இந்த மனுஷங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டது. அம்மா புறாவோ, இந்த மனுஷங்க எல்லாம் மதம் பெயரை சொல்லி ஒரே போராட்டம் தான் கீழே நடக்குது அப்படின்னு ரொம்ப சோகத்தோட அம்மா புறா சொன்னது. குஞ்சி புறாவோ, அம்மா எனக்கு இத நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு சார். இந்த ஊர் எனக்கு பிடிக்கல சார். ஏன் பிடிக்கல? இந்த ஊர்ல வெட்டிக்கிறானுங்க சார். இதை எப்படிதான் தடுத்து நிறுத்துறது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொன்னது. அம்மா புறாவோ, இத நினைச்சு ஒன்னும் வருத்தப்படாத, நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் என்னால சொல்ல முடியும், அதனால தான் நாம மேல இருக்கோம், இந்த மனுஷங்கள்லாம் நமக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொன்னது. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை படைச்ச இறைவன் எல்லோருக்கும் ஒருவனே. எது நம்மகிட்ட இருக்கோ அது இறைவன் கொடுத்தது, எது நம்ம கிட்ட இல்லையோ அது இனிமேல் இறைவன் கொடுக்க போவது அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு நம்மளை சுத்தி இருக்கும் அத்தனை மனிதர்களும் மதம் எதுவா இருந்தாலும் அன்பான மனிதர்களே அப்படின்னு தெரிஞ்சு ஒற்றுமையா வாழ ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை போல தினமும் ஒரு குட்டி கதை உங்களை தேடி வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.